முடிந்தது. சுதா கல்யாணத்திற்கு வரவில்லை. பிறகு வாழ்க்கை எங்கெங்கோ பிரிந்து கடைசியில் இன்று ஒரே ஊரில் ஒரே கம்பெனியில் சுதாவும் நானும் சேர்ந்தே பணிபுரிகிறோம். ஆனால் இன்னும் திருமணமாகவில்லை சுதாவிற்கு. பெற்றோர் இறந்து விட்டார்கள். இன்று வியாதியுடன் என் நண்பன். அவனை பார்க்கத்தான் போய்க் கொண்டிருக்கிறேன். அவன் சொன்னபடி என் திருமணம் அரேஞ்ச்ட் மேரேஜ் தான். நான் ஒரு தலையாட்டி பொம்மை. என்னுள் ஒரு தவிப்பு. நான் நினைத்திருந்தால் என் நண்பனையும் தங்கையையும் இணைத்திருக்கலாமோ? இன்றும் அந்த தவிப்பு தொடர்கிறது. பஸ் நின்றது. நான் இறங்கும் இடம். என் நினைவுகளை விட்டு நான் இறங்கினேன். என் மனைவிக்கு தெரியாமல் நான் என் நண்பனை சந்திக்க போயிருக்கலாம். என் போதாத வேலைக்கு போன இடத்தில் யாராவது என்னை பார்த்தவர்கள் தற்செயலாக என் பாக்கியத்திடம் சொல்லிவிட்டால் நான் தொலைந்தேன். டீச்சர் அம்மா பிரம்பால் அடிப்பாள். இவள் சொல்லாலேயே என்னை அடித்து நொறுக்கி